ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல தான் பிலிப்பைன் நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை வாங்கி தங்களுடைய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இந்தியாவிடமிருந்து வாங்கிய பிரம்மோஸ் மிசைலை சீனாவுக்கு எதிராக தென் சீன கடல் பகுதியில பிலிப்பைன் நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடும் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தொடர்ந்து தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இந்த வீடியோல எந்த நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க போறாங்க, இதன் மூலமா இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சீனாவிற்கு இதன் மூலமா வரக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா சமீப காலமா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. அதாவது இந்தோ பசிபிக் ரீஜியன்ல உள்ள நாடுகளுடன் நட்புறவை மேம்படுத்துவது, வணிகம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான உறவுகளை மேம்படுத்துவது போன்றவற்றை இந்தியா செஞ்சு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் பிலிப்பைன் நாடு 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைலை இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. பிலிப்பைன் நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்கியது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பிலிப்பைன் மற்றும் இந்தியா, இந்த ரெண்டு நாடுகளும் சீனாவுடன் எல்லை பிரச்சனை உள்ள நாடுகள். இந்தியா இமயமலை பகுதியில சீனாவுடன் எல்லை பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. பிலிப்பைன் நாட்டிற்கு சவுத் சைனா சி பகுதியில சீனாவுடன் எல்லை பிரச்சனை. இந்தியா இமயமலை பகுதியில சீனாவுக்கு எதிராக பிரம்மோஸ் மிசைல்களை நிலைநிறுத்தி இருக்காங்க. இப்போ அதே பிரம்மோஸ் மிசைல இந்தோ பசிபிக் ரீஜியன்ல எல்லை பிரச்சனை உள்ள ஒரு நாடு வாங்கி சீனாவுக்கு எதிராக டிப்ளாய் செஞ்சிருக்கிறது சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் இந்தோ பசிபிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இந்தோனேஷியா நாடு இந்தியாவிடம் பிரம்மோஸ் மிசைல வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரம்மோஸ் மிசைல இந்தோனேஷியாவிற்கு விற்பனை செய்வதற்கான அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வருடத்தோட கடைசியில இல்லனா அடுத்த வருஷத்தோட முதல் பாதியில இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் குறித்தான ஒப்பந்தம் கையெழுத்திட இருப்பதா சொல்லப்படுது. இந்தோனேஷியா போன வருடமே இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதா இருந்ததாகவும் சில உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமா இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் கால தாமதம் ஆயிட்டதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்தோனேஷியால உள்ள சுரபாயா கப்பல் கட்டும் தளத்தை பார்வையிட்டதாகவும் பிரம்மோஸ் மிசைல இந்தோனேஷியாவுடைய போர்க்கப்பல்கள்ல பொருத்துவது குறித்து ஆய்வு நடத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. பிலிப்பைன் மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கு பிரம்மோஸ் மிசைல ஏற்றுமதி செய்வதற்கு குவாட் நாடுகள் பெருமளவுல உதவி செஞ்சிருக்காங்க. பிலிப்பைன் மற்றும் இந்தோனேஷியா நாடுகள் பிரம்மோஸ் மிசைல வாங்கி இருப்பது குவாட் நாடுகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. குவாட் நாடுகளான இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் சவுத் சைனா சி பகுதியில் உள்ள நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுப்பது, அந்த நாடுகளோடு நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்துவது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் இந்த பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா இந்த பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி மூலமா என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னா, இமயமலை பகுதியில எங்களுடன் பிரச்சனையில ஈடுபட்டால் சவுத் சைனா சி பகுதியில் உள்ள நாடுகளுக்கு அதிநவீன மிசைல்கள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வோம். இதன் மூலமா சவுத் சைனா சி பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதுடன் சீனாவை சுற்றியுள்ள நாடுகளை கொண்டு சீனாவிற்கு பல இடங்கள்ல பிரச்சனை கொடுக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே பிரம்மோஸ் மிசைல் விற்பனைக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்கக்கூடிய இரண்டாவது ஆசியான் நாடா இந்தோனேஷியா இருக்கும்.
இருக்கும். இது தவிர வியட்நாம் நாடும் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பல நாடுகள் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல வாங்குவதற்கு எதற்காக போட்டி போடுறாங்க அப்படின்னா, இந்த மிசைல் ஒரு அதிநவீனமான சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். பிரம்மோஸ் மிசைல போர்க்கப்பல்கள், சப்மரீன், ஃபைட்டர் ஜெட் மற்றும் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். அதாவது பிரம்மோஸ் மிசைல்களை முப்படைகளையும் இணைத்து பயன்படுத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல் ஒரு ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பு. இந்தியாவின் பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவின் மோஸ்குவா இந்த இரண்டு நதிகளையும் இணைத்து பிரம்மோஸ் அப்படின்னு இந்த மிசைலுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த மிசைல டிசைன் செய்தது இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவின் மெசினோஸ்டோனியா அப்படிங்கிற நிறுவனம். பிரம்மோஸ் மிசைல தயாரிப்பது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு நிறுவனம். பிரம்மோஸ் மிசைல் 2500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல் 8.4 மீட்டர் நீளமும் 0.6 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல் 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும். பிரம்மோஸ் மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட சூப்பர்சானிக் மிசைல். முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும். இரண்டாவது ஸ்டேஜ்ல திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும். விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்னால 350 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய மிசைல்கள்னால 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். நிலத்தில் இருந்து ஏவப்படும் பிரம்மோஸ் மிசைல்னால 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்னால சீ ஸ்கிம்மிங் செய்து கப்பல்களை தாக்க முடியும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது எதிரிகளின் ரடார்ல சிக்காம இருப்பதற்கு 3 முதல் 4 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குவதுதான் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 3 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா டிராவல் செய்யும். பிரம்மோஸ் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு 2 விதமான கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது மிசைலோட தொடக்கத்துல இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைல் இலக்கை சென்று தாக்கக்கூடிய இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. பிரம்மோஸ் மிசைல்ல டார்கெட்ஸின் கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிப்பதற்கு GPS மற்றும் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ககன் நேவிகேஷன் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. பிரம்மோஸ் மிசைல்ல சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. இது போன்ற பலவிதமான கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். பிரம்மோஸ் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற பிரம்மோஸ் மிசைலோட ஹைப்பர்சானிக் மிசைலையும் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது தவிர பிரம்மோஸ் NG மற்றும் பிரம்மோஸ் ER அப்படிங்கிற 2 அதிநவீன மிசைல்களையும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருப்பதனாலதான் பிரம்மோஸ் மிசைல் இந்தோனேஷியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ்க்கு மிக சிறந்த மிசைல் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா HQ-9 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த HQ-9 ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு காப்பி. சமீபத்துல இந்தியா பிரம்மோஸ் மிசைல தவறுதலா லான்ச் செஞ்சிட்டாங்க. இந்த மிசைல் பாகிஸ்தான் எல்லையில் டிப்ளாய் செஞ்சிருந்த HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கு. இதன் மூலமா பிரம்மோஸ் மிசைல் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் தோற்கடிக்கக்கூடிய மிசைல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியா பிரம்மோஸ் மிசைல தவறுதலா ஏவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உண்மையில் இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டிய உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கு காண்பிப்பதற்காக தான் இந்த செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ பாகிஸ்தானை இந்தியா ஒரு சோதனை கூடத்துல பயன்படுத்தும் எலி போன்று பயன்படுத்தி இருக்காங்க. சீனா தன்னுடைய HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அட்வான்ஸ் கைடிங் சிஸ்டம், ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை தாக்கி அளிக்கும் திறன், ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டி போன்ற பல திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் அதையும் மீறி பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்தி இருக்கு.
தொடர்ச்சியா பல நாடுகள் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைலை வாங்குறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்தியா அதிக திறன் கொண்ட பிருத்திவி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வியட்நாம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா பிருத்திவி மிசைலோட செயல்திறன் நல்லா இருந்தாலும் இந்தியாவால் வியட்நாமிற்கு அந்த மிசைல ஏற்றுமதி செய்ய முடியல. ஆனா இப்போ இந்தியாவின் நிலை அது கிடையாது. பல நாடுகள் இந்தியாவுடைய மிசைல வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா 2025க்குள் $5 பில்லியன் மதிப்பிலான ஆயுத ஏற்றுமதியை செய்யணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடங்கள்ல இந்தியா உலகின் தலை சிறந்த ஆயுத ஏற்றுமதியாளரா உருவெடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.